ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்தரைச்சி அட்டகாசமான தக்காளி குருமா இட்லி தோசை பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்து மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ மல்லி நல்லா நிறம் மாறிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வறுத்த பொருள் எல்லாமே பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 5லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நான் ஆற வச்சுருக்கேன் அரைக்கிறக்காக. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து லேசாக 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். முதல்ல கொத்தமல்லி, மிளகு, சீரகம் வறுத்தது எல்லாமே பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, தேங்காய், வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி தக்காளி குருமாவுக்கு வதக்கிறதுக்கு இந்த அளவில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி பழமும் எடுத்துக்கிறேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, நட்சத்திர சோம்பு, 4 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கி நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேசாக பச்சை வாசனை நீங்கினா போதும். இதில் காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு மிளகு அப்புறமா பச்சை மிளகாய் மட்டும்தான். காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி பழத்தை முதல்ல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா விழுதை சேர்த்து மசாலா விழுது பச்சை வாசனை நீங்கி வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கமன்னு வாசனையோட நம்மளோட அட்டகாசமான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.